வணக்கம், நான் உங்கள் அருள் டிஆர்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். ஸோ சென்னையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெட் ட்ராகன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் எப்போயே வண்டி கொண்டு வந்தாச்சு. ஸோ கொண்டு வந்துட்டு எங்கேயும் பார்த்தீங்கன்னா போலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இப்போதைக்கு பிளான் போடலைங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தூக்கிட்டு வர போகிறோம். தூக்கிட்டு வரது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒரு பெரிய சம்பவமே பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு போக போக விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த தண்டர்பேர்டை வச்சு நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம், அண்ட் நம்ம ரெட் ட்ராகன் வந்து அடுத்த ரைடுக்கு எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக சொல்லிக்கிறேன். ஸோ தண்டர்பேர்டை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டிஆர்எஃப். ஸோ நீங்களும் வாங்க, அந்த நம்ம தண்டர்பேர்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்னென்ன சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னு முதற்கொண்டு விலாகில் வரும். ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே டிஆர்எஃப். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து கேம்ப் ரோடு போக வேண்டியிருக்குங்க. கேம்ப் ரோடில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியணும்ல. இல்லை செம்மையா கீரில் எதுவும் கிடக்கடா, கல் கிடக்கு. அப்பா செயின் கடிக்குது போல. ஸ்டேடியம் மச்சா, ஸ்டேடியம். ஆமாண்டா, மாடு வெயிட் இருக்கு கைஸ். அதை கூட எழுதலாம் போல. இது என்னடா இந்த வெயிட் இருக்கு? ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் அந்த இதை வேறு எடுக்கணுமாமே. உள்ள பம்பரம் வேறு கிடக்குதான். இதுக்குள்ளே பம்பரம் கிடக்குதே. உள்ள ஒரு ரோடு மண் இருக்குடா. ஆனால் பம்பரம் இருக்குதான்னு தெரியல. ஒரு ரோடு மண் இருக்கா. பயன்படுதா? வேற லெவலில் இருக்கு டேங்க்கு. அந்த பேக்கில் இருக்கும் பாரு. ஒரு லோடு மண் இருக்கும் போலடா டேங்க் உள்ள. தெரியல, இங்கே பாரு. இதோடா இதா? இல்லை அதுக்கு உள்ள பாரு. மண்ணு லைட் அடிச்சு பார்த்துக்கிறதுக்கும் உள்ள மண் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிஷனை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. தரமான வண்டி, ஆனால் அப்படியே விட்டு வண்டியை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள பெட்ரோலும் ஊற்றியாச்சு. ஸ்டார்ட் ஆகுதானு தெரியல. உள்ள ஒரு பம்பரம் வர போட்டு வச்சுருக்கானுங்க. யாரா போட்டா பம்பரத்தை உள்ள? இதான் போட்டியா? அந்த பாப்பா தான் போட்டுச்சாங்க. அந்த பையன் பம்பரத்தை எடுத்து உள்ளே போட்டு வச்சுருக்கான். சைலன்சர் உள்ளே போட்டு வச்சுருக்கான். திருப்பி அதை கழட்டி தான் எடுக்கணும். அது எப்படி எடுக்க போகிறோன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா பெட்ரோல் வேறு 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கு. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சா? பேட்டரி டவுன் ஆகலையா? டவுன் தான் இருக்குது. அதானே கிட்டத்தட்ட அப்படியே நின்றுருக்க ரொம்ப நாளா. 1 இயர் இருக்குமா? நல்ல வண்டிங்க. அப்படியே மனசாட்சியே இல்லாமல் அப்படியே ஓரம் கட்டி விட்டு வண்டி எடுக்காமல் ஒரு வாட்டர் வாஷ் அடித்து தான் வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணணும். ஸோ இதுதாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு போகிற வண்டி தண்டர்பேர்டு. ஒரு நேரத்தில் இதை வச்சு பெரிய சம்பவமே ஏரியாலலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டதுனால இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரெட் ட்ராகனை வேறு இறக்கிட்டோமா. ஸோ ரெட் ட்ராகன் நாங்கள் நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி நீ அடிக்கிற அடியில் இன்றைக்கி கால் வலி வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, அடித்து ஸ்டார்ட் பண்ணி தான் அதாகிறேன். ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலாக நாங்கள் எடுக்க போகிற வண்டி எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஒன்றாவது எடுக்கிறோம் அப்படின்னா அது ஓட்டிகிட்டு வர கண்டிஷனில் இருந்தே கிடையாது. கொஞ்ச நேரம் மச்சான் ட்ரை பண்ணோம், அடுத்து நான் ட்ரை பண்ணணும். கால் வலிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. பார்த்துக்கலாம். நம்ம ரெட் ட்ராகன்லாம் கிக்கரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. செல்ஃபு தான். அடித்தபடி எடுக்கலைன்னா எடுக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு. சவாரி முடிஞ்சு. அப்படியே கல் மாதிரி இருக்கு போலடா. அடிக்க மச்சான்.
பாவங்க மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் வீட்டுக்கு மிதிச்சா எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் இதை வச்சு நாங்கள் பண்ண சம்பவமே கிடையாது. அவள் தான் ஒருவேளை அந்த பம்பரம் உள்ளே இருக்கிறனால ஒரு ஸ்டார்ட் ஆகலைடா. பம்பரம் தவிர அந்த பையன் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ சைலண்டாக இருக்கான் பாருங்க உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு. நீ தாண்டா போட்ட உள்ள பம்பரம் வேணுமா வேணுமா மறுபடியும் உள்ளே போடுவியா? ஆ சைலண்டாக இருக்கா. மறுபடியும் உள்ளே போட கேட்குறேன். சைலண்டாக இருக்கா. நான் கொஞ்சம் அடிச்சு பார்க்கட்டா? ஓகே இல்லை மறுபடியும் அவனே அடித்து பார்க்குறான். முடியும் அப்படியே நின்னதுனால அப்படியே கல் மாதிரி அடிச்சு. அட்லீஸ்ட் அவர் எடுத்து கொஞ்சம் யூசேஜ் பண்ணியிருக்கலாம். ஒரு வழியாக சைலன்சர் கழட்டி பம்பரத்தை கையில் எடுத்தாச்சுங்க. இந்த பம்பரம் தான் அது உள்ளே கிடந்திருக்கு. சைலன்சர் கழட்டி வச்சாச்சு. ஆனால் வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த வண்டி வச்சுக்கிட்டு அந்த வண்டியை டோ பண்ணணும்னா ரொம்ப கஷ்டங்க டிராஃபிக்கில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். பார்த்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு ஏன்னா ஒரு வழி பண்ணிடுவோம். இங்கேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டூல்ஸ் எடுத்துகிட்டு வரல. சரியாக டூல்ஸே எடுத்துகிட்டு வரலங்க. நம்ம என்ன பண்ணோம், சரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான டூல்ஸ் மட்டும் தான் எடுத்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, மோசமான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டூல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. எப்படியா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் டிஆர்எஃப். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பையன் ரொம்ப நேரம் பம்பரத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு வரும். வேணுமாடா? ஓகேவா? மறுபடியும் உள்ளே போடுவியா? என்ன போடுவியா? போட மாட்டியா? பத்திரமா வச்சுப்பியா? ஓகே பத்திரமா வச்சுப்பானா. மறுபடியும் உள்ளே போட மாட்டானா. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கடா. ஆனால் நான் அடிப்பேன், பட்டு த்ரோட்டில் கொடுக்க மாட்டேன். கம்முன்னு ரிட்டர்ன் ஆகுமா அப்படி சொல்லிட்டு. ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் காற்று இருந்துச்சுண்ணே டோல் கடை மச்சான். பம்புக்கு எங்கள் கடை கடை எங்கே இருக்குது? ஏர் பிரேக் கடை, காற்று கடை, பஞ்ச கடை. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தண்டர் மேடம் போட்டு பாடாக படுத்து எடுத்துருச்சு. ஆனால் நானும் பார்த்தீங்கன்னா கிக்கிறேன், அடிக்கிறேன், மிதிக்கிறேன், ஸ்டார்ட் ஆகலை. ரெண்டாவது இவன் கார்பரேட்டை கழட்டி போட்டு என்னென்னவோ பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியது. டிஆர்எஃப் டூல் கிட் வேறு எடுத்துகிட்டு வரல. டூல் கிட் வந்து நம்ம கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் ட்ராகனில் வந்து டூல் கிட் இருந்துச்சு. அந்த டூல் கிட்டை வச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணிச்சுங்க. நாங்கள் ஆக்சுவலாக ரெட் ட்ராகனை விட்டுட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம். ரெட் ட்ராகனை கொண்டு வந்ததுக்கு ஒரு சிறப்பான சம்பவம். அதாவது அந்த டூல் கிட் இருந்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு வேலையை எடுத்து முடிச்சாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டி தான். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து நம்ம லொக்கேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் விளாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே டிஆர்எஃப் எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரைடுக்கான அப்டேட் வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். கேமரா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா வாங்கி நான் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுப்பேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டிஆர்எஃப். ஓகேவா? ஸோ ஓகே, பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்.